இவங்களுடைய வழி எடுக்கும் ஸ்டைல் இருக்குல்ல, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதுதான் இதுதான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். இந்த வழி கெடுக்கிற ஸ்டைலில் தான் எல்லாரும் ஏமாந்துருவாங்க. என்னன்னா குர்ஆன் ஹதீஸை கொண்டே அவங்க வழி கெடுப்பாங்க. இதுல அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாட்டிக்குவாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இது சொல்லிட்டு அல்லாஹ் 18:54 அல்லாஹ் சொல்றான், இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக நாம் விளக்கியுள்ளோம், எனினும் மனிதனோ அதிகம் தர்க்கம் செய்பவனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 18:54 சொல்றான். அப்ப இந்த தர்க்கம் பண்றது யார் பண்ணுவா? இந்த தர்க்கம் பண்றது யார் பண்ணுவானா? தலைவர்கள் தான் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் தர்க்கம் ஆர்குமெண்ட் அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க கேட்டீங்கன்னா நான் போய் தலைவனை கூப்பிட்டு வரமா, நான் போய் எங்களுடைய இமாமை கூப்பிட்டு வரேன், எங்களுடைய அந்த ஆலிமை கூட்டிட்டு வரேன், நீங்க அவங்களோட டிபேட் பண்ணுங்க அப்படிமா. இன்னும் நாம் தூதர்களை நன்மாரையும் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை, எனினும் காபிர்கள் பொய்யை கொண்டு தர்க்கம் செய்கிறார்கள், அதன் மூலம் சத்தியத்தை அழித்து விடவும் முயற்சிக்கிறார்கள். பொய்யை வச்சுக்கிட்டு சத்தியத்தை அழிப்பதற்காக தர்க்கம் செய்வாங்க. ஆர்குமெண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு நாள அது கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவதை பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது 18:56